ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் கேட்கலாம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் சொல்லிக்கிறார் இல்லையா? அப்போ சோத்திரம். ஆண்டவருடைய ஜெப வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கர்த்தருடைய ஜெப வீட்டில் இன்றைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி உள்ள வசனங்கள் எனக்கு வரும், மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். சரி, வசனத்துக்கு போகலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை படிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வா. உன் விக்கிரகாராத குடும்பம், உன்னுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கம் எல்லாவற்றினின்றும் நீ விடுதலை ஆக்கப்படு. நீ அங்கேருந்து விட்டு நீ வெளியே வந்துரு, கம்ப்ளீட்டாக வந்துரு. அப்படி நீ வந்தீன்னா நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்குள்ள பூமியின் வம்சங்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு பெரிய வார்த்தை அது! எவ்வளோ பெரிய வார்த்தை! கிரகிக்க முடியாத ஒரு பெரிய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தையை நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சிருஷ்டி கர்த்தர் உன்னோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சத்தமில்லாமல் அதை நம்பினான். அதே அவனை நம்பி விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாமே, நீ எதற்காக தேவனை பின்பற்றி வந்தாய் என்று ஆபிரகாமை கேட்டால் ஆபிரகாம் சொல்லுவான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எனக்குள்ள, என்னுடைய வம்சத்துக்குள்ளதா இந்த பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் யார்? என்னை ஆசீர்வதித்தா அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், என்னை சபிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டு போயிடுவான். அப்போ நான் யார்? ஆசீர்வாதத்தின் எஜமான் தேவன். பூமியில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தேவன். அது யார் மூலமாக காட்டுறதுனே தெரியல. பூமி பூரா சபிக்கப்பட்டு கிடக்குது. பூமியில் ஒருவேளை சோத்துக்கு ஜனங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு ஜான் வயிற்று நிரப்ப முடியல, ஒரு குடியிருக்க ஒரு சொந்த இடத்தை அடைய முடியல, பூமியில் ஒரு நல்ல வஸ்திரம் உடுத்த முடியல, பூமியில் ஜனங்க பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பூமி ஒரு சபிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு சொன்னார் இல்லையா, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும், நீ நெற்றி வேர்வை சிந்தி தான் நிலத்தில் சாப்பிடுவ. எவ்வளோ பெரிய வேதனை! அப்படியா கர்த்தர் படைச்சார், எல்லாத்தையும் செழிப்பாக படைச்சிட்டு கொடுத்து ஆண்டு கொள்ளுகின்ற ஆசீர்வதிச்சார். அவன் பாவம் செய்த போது எல்லாமே இழந்து சோத்திரம். ஆசீர்வாதம்னா என்னென்ன தெரியல, ஆசீர்வாதம்னா விளங்கவே முடியாத அளவுக்கு தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் சாபத்திலும் பாவத்திலும் அப்படியே கட்டுண்டு கிடக்கிறான் மனிதன். இப்படிப்பட்ட உலகத்தில் நான் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை, இந்த சாபத்துக்கு நேர் எதிரடையான ஆசீர்வாதத்தின் தேவன் என்பது எப்படி நான் விளங்க பண்ணுவேன்? அதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அதுக்கு ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சே, அவன்தான் நீ தான் ஆபிரகாம், நீ தான் என் பின்னாடி வா, நான் உன்னை வச்சு இந்த உலகத்துக்கு என்ன காட்டுறேன்னு சொன்னார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தான் ஆபிரகாம் வந்தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் ஜனம் இன்றைக்கி வெறுமையாய் வந்த பிள்ளைக்கு, ஆபிரகாமுக்கு குழந்தையெல்லாம் இல்லை, அப்படியே வந்தான். ஆனால் கர்த்தர் முதிர் வயதில் கர்ப்பமெல்லாம் செத்து போன பின்பு கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றி அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் என்னும் ஒரு பெரிய தேசம் இன்றைக்கி இருக்குது. தேசமாக தான் சின்ன தேசம்தான், ஆனால் ஜனங்க பெரிய வல்லரசான மக்கள். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இன்றைக்குமே பெரிய செல்வந்தர்கள் ஆயிரக்கணக்கான பேரை இந்தியாவிலிருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரவேலுக்கு வேலை செய்கிறதுக்கு. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு மாத சம்பளம் 1 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு. நம்ம நாட்டில் ஒரு மாதம் முழுவதும் வேலை செஞ்சால் கூட 20,000 கிடைச்சா பெரிய விஷயமாக தெரியுது. ஆனால் இன்றைக்கி அந்த நாடு என்ன செய்யுது? 1 லட்சத்துக்கு மேலே வா,
அந்த மெதனியல் கூப்பிட்றாரு, 1,00,000க்கு மேலே சம்பளம் தர்றேன் வா, நல்ல சம்பளம் தர்றேன் வான்னு கூப்பிட்றான். ஏன்னா என் தேவன் அப்படி, என் கர்த்தர் அப்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள்லாம் ஆபிரகாமின் சந்ததி, செல்வந்தர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? செழிப்பான மக்கள் நாங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இன்றைக்கி அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே ஸ்தோத்திரம். உபாகமம் புத்தகத்தில் 33:29, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாக்கியவானா என்னது? நீ பாக்கியவான், நீ நன்மை பெற்றவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்கிறாரு, பூமியில் உனக்கு ஒப்பானவன் ஒருவனுமே இல்லை. இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஆமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அப்புறம் உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன்னை பார்த்து கொஞ்சம் மட்டமாக பேசுவாங்க, ஆனாலும் அடங்குவார்கள். இல்லையே சொல்லுவோமா? ஆமேன். உன் சத்துருக்கள் மேடுகளை நீ மிதிப்ப. ஆமாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி தான் கொஞ்சம் லேசாக விடுவார், ஆனாலும் சத்துரு அவன் இஷ்டத்துக்கெல்லாம் தேவன் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த அளவுக்கு யார் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு, அதை விட அளவு அதிகமாய் தேவன் நம்மை நன்மை செய்து நம்மை அந்த இடத்துல உயர்த்தி வச்சிருவார். அல்லேலூயா. அது ஆமாம். அதனால் ஸ்தோத்திரம். அதுதான் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். சரி, அதனால் நமக்கு என்னையான்னு கேட்டிங்கன்னா கலாத்தியர் 3:14 படிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சரி, பாருங்க, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் புறஜாதிகளாகிய நமக்கு இன்றைக்கு அது உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுங்க, 17-18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கலாத்தியர் 3:16 படிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமை எடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாய் அவனுடைய சந்ததிக்குள்ள பூமியின் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிக்கு உள் என்று நான் சொன்னேன். அந்த சந்ததிக்கு உள்ளே அப்படின்னு சொல்லும்போது நான் ஒருவனை சொல்லுகிறேன். அந்த ஒருவர் யார் என்றால் அந்த ஒருவர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவாமா? கிறிஸ்து வருவார். அந்த கிறிஸ்துங்கிற ஒருத்தர் வர வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த கிறிஸ்து வந்த பிறகு கிறிஸ்துவின் மூலம் உலகத்தில் இருக்கிற சந்ததிகள் எல்லாம், வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க தொடங்கிவிடும். அல்லேலூயா சொல்லுவாமா? அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று எழுதியிருக்கிறது. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு புறஜாதிகளாகிய நமக்கு வந்திருக்கிறது. இதே ரோமர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது ஒரிஜினல் ஒரு ஒலிவ மரம், அதுதான் இஸ்ரவேல். அவங்க தேவனை சிலுவையில் அறைந்து அவரை புறக்கணித்தபடியினால் அந்த ஒரிஜினல் ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் வெட்டப்பட்டு காட்டு ஒலிவ மரமாகிய புறஜாதிகளாகிய நம்மை கொண்டு அந்த ஒரிஜினல் ஒலிவ மரத்தினுடைய கிளையிலே நம்மையெல்லாம் தேவன் ஒட்ட வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார். அவருடைய வேருக்கும் சாரத்துக்கும் உரியவர்களாக இருந்து இன்றைக்கு நல்ல ஒலிவ எண்ணெயை கொடுத்து
அபிஷேக எண்ணெயை கொடுத்து இன்னைக்கு நாமெல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தை எடுங்க, 17 இருந்தபடி. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அதனால் ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய தயவினால அந்த கிளைகள் வெட்டப்பட்டது. காட்டு ஒலிவ மரமாகிய நாம் புறஜாதிகள் நாம் அந்த ஒலிவ மரத்தில் இணைக்கப்பட்டு இன்றைக்கி நாம் எண்ணெய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாய் நாம் பேசிடக்கூடாது. அவங்கள மட்டமாக நினச்சிடக்கூடாது. அவங்க என்னைக்கு இருந்தாலும் தேவன் அவங்களை மீண்டும் அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் மீண்டும் அவர்களை ரட்சித்து எடுப்பார். அதனால் அந்த சுபாவ கிளைகளையே தேவன் வெட்டி போட்டிருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? பெருமை பாராட்டக்கூடாது. தாழ்மையோடு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த புதிய வாழ்வை குறித்து தேவனுக்கு நன்றியோடு நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். தேவன் நமக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்து எங்கேயோ காட்டு தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டு மனம் போன போக்கில், கண் போன போக்கில், கால் போன போக்கில் நடந்து சுற்றி திரிஞ்ச நம்மளை தேவன் ரட்சித்து இன்றைக்கி கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஒலிவ மரத்தினுடைய எண்ணெயை, அபிஷேக தைலத்தை கொடுத்து இன்றைக்கி நம்ம எல்லாம் எரிய பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரகாசித்து கொண்டிருக்கிறார். தேவன் தான் நம்மை பிரகாசிக்க செய்கிறார். 25ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஒரு ரகசியம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்குங்க. படிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. புறஜாதிகளுடைய இந்த ரட்சிப்பு, இன்றைக்கி நம்முடைய ரட்சிப்பு என்ன இருக்குது? ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்குதான். அந்த நாள் நிறைவேறி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறி முடிந்த பிறகு அவர் கர்த்தர் என்ன செய்வார்? இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படி போவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அவங்கள ஒருத்தர் கூட கைவிட மாட்டார். எல்லாரையும் மீண்டும் ரட்சித்து அவர்களை கொண்டு வந்து பரலோகத்தில் அமர பண்ணுவார். பரலோக ராஜ்யத்தில் பார்க்கும்போது கூட அங்கே பார்க்கிறோம் 24 மூப்பர்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லியிருக்குது இல்லையா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டினுடைய 12 கோத்திர பிதாக்கள் இந்த பக்கம் இருப்பாங்க, இந்த பக்கம் 12 அப்போஸ்தலர் இருப்பாங்க. கிறிஸ்தவ தேவ ஊழியர்களை கொலை பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் எழும்பி அவங்கெல்லாம் இந்த பக்கமாக உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஸ்தோத்திரம். ஆகவே ஏன் அப்படி அவங்கள கொலை பண்ணாங்க? அவர்கள் இயேசுவையே அப்படி தான் பண்ணாங்க. அப்போ பச்சை மரத்துக்கே இப்படி பண்ணாங்கன்னா பட்டை மரமாக உங்களுக்கு அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க பண்ணினாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அவளை அவ்விசுவாசத்தினால அப்படி செய்தார்கள். இல்லையா சொல்லுவோமா? ஆனால் அப்படிப்பட்ட கொலகார பாவிகளை கூட மீண்டும் ரட்சிப்பதற்கு தேவன் போவேன் என்று சொல்லுகிறார். அல்லையிலே சொல்லுங்கள், அவங்களை கைவிடவே மாட்டேன்னு தான் சொல்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். அது அப்படி இருக்கட்டும், ஆண்டவருடைய இரக்கம் அப்படி செய்யும். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு
இயேசுவின் மூலம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம் எப்படி அவனும் அவனுடைய சந்ததியும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அன்பான தேவ பிள்ளைகளை, சோத்திரம். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ சோத்திரம், இன்றைக்கு அந்த இடத்துல நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தினுடைய வேருக்கு சாருக்கு முறிவுகளாக மாறிட்டோம். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாம் எங்கள் தகப்பன், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு திமிரு, ஒரு விசுவாசத்தினுடைய பயங்கரமான ஒரு விசுவாசத்தை எப்பொழுதுமே அவன் நெஞ்சில் நிறைச்சி வச்சுருந்தான். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல ஒட்ட வச்சிருக்கும் போது நமக்கு அந்த எண்ணம் வரணுமா வரக்கூடாதா? என்ன வரணும்? நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எண்ணம் தான். அந்த எண்ணம் தான் அவர்களை இன்றைக்கி வரைக்கும் அவங்கள வாழ வச்சுக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஆபிரகாமின், அவங்க எவ்வளோ தவறு பண்ணுறாங்க, ஆனாலும் அந்த வார்த்தையை உள்ளே வச்சுக்கிட்டாங்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தினுடைய முதலாளிகள், எங்கள் மூலமாக தான் இந்த பூமியே ஆசீர்வதிக்கப்படும். நாங்கள் அந்த தரித்திரமைங்கிற எண்ணத்துக்கு அவங்க மனசில் கொஞ்சம் கூட இடம் கொடாத மக்கள் யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆபிரகாம்னு சொன்னாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் சும்மாலாம் ஆசீர்வாதம் வராதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைவு, விசுவாசம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே வசனத்தை லூக்கா 3:8 அதே மாதிரி வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தில், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அப்படிங்கிறதுலையே போயிட்டுருக்காதீங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அதில் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்கள் வம்சத்துக்குள்ளே ஒரு இயேசுன்னு ஒருத்தர் பிறந்து வருவார், கிறிஸ்து வருவார். அவர் வந்த பிறகு அவர் மூலமாய் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுது. அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவ தீர்க்கதரிசனப்படி அனுப்பப்பட்டவன் யோவான். அவன் இப்போ சொல்கிறான், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழியை கொடுங்க, மனம் திரும்புங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் இந்த பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஆமாம், நீங்கள் அதில் பாத்திரவான்களாக இருக்கும்படி மனம் திரும்புங்கள். கோடரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுன்னெல்லாம் ஒன்றுத்துற எங்களுக்கு தேவையில்லை, ஆபிரகாம் எங்களுக்கு போதும். அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் எங்களுக்கு போதும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளிலிருந்து கூட கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன உங்களுக்கு இந்த பெருமை வந்துருச்சு? இது இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து கொண்டாந்ததே எதுக்கு? இந்த கிறிஸ்துவை கொண்டாடுறதானே, இந்த கிறிஸ்து மூலமாக பூமியின் வம்சத்தை ஆசீர்வதிக்கத்தானே. இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் அவர் கிறிஸ்து வந்துட்டார், அவருக்கான வழி இப்பொழுது ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் பிரசங்கம் பண்ணனா நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், அதுவே போதுங்கிறாங்க அவங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் இப்போ அவங்க வெட்டப்பட வேண்டியதாகி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாமெல்லாம் எடுத்து ஒட்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவங்க இன்னுமே பெரிய வாக்குவாதம் பண்ணாங்க. படிங்க, யோவான் 8:53 படிங்க. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்.
ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னுமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இயேசுவை. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிற நீ? உனக்கு என்ன 50 வயசு கூட ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயா? ஆபிரகாம் உன்னை கண்டாரா? என்ன சொல்கிற நீ? அப்போ அவர் சொல்கிறாரு, சோத்திரம், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எப்படி? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னாகவே நான் இருக்கிறேன். நான் கடவுள் ரூபத்தில், மனுஷ ரூபத்தில் பூமியில் இருக்கிறேன். ஆனால் நான் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர், மகிமையின் கர்த்தர். அவரை அறியவே இல்லை. அவங்க சாதாரண யோசேப்பின் மகன், மரியாளின் மகன், தச்சன், இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். நாசரேத்து ஊரான், இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அவர் மிஞ்சி யோசிக்க முடியல. எண்ணம் வளர மாட்டேங்குது. அப்படியே மூடப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் என்னது? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கும், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியின் வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்குள், உன் சந்ததிக்குள். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து வந்துட்டார். இப்போ அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ அவருக்கு இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதலாம் ஆதாம் பாவம் செய்தான், வீழ்ந்து போனான், சாபத்துக்கும் பாவத்துக்கும் உள்ளானான். 2ஆம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அவ்வளோதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் வந்திருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறாரு, ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, தோன்றதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன்டா அப்படிங்கிறார். இவங்களுக்கு புரியல, அப்படியே மண்டை பைத்தியம் முடிக்குது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த இயேசுவை பிடிச்சு அவங்க சிலுவையில் அறைந்து அவர்களை கொலை செய்தார். ஆனால் அவர் நம்முடைய பாவத்து நிமித்தம், நம்முடைய சாபத்து நிமித்தம் அவர் சிலுவையில் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதை போன வாரத்தில் வாசித்தோம். அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவர் மரித்தார். அவர் மரித்து உயிரோடு கூட இப்போ இவ்வளவு எழுந்து அவர் இப்பொழுது என்ன செய்தார்? லூக்கா 24:50-51 அவர் உயிருள்ளவராக பாவம் சாபம் எல்லாம் பூமியில் மனிதர்களை விட்டு நீங்கி விட்டது. எல்லாருக்காகவும் நான் பாவத்தை நிவர்த்தி செஞ்சுட்டேன், இனி பயப்படாதீங்க, பாவம் இனி உங்களை ஆளாது, தேவனுடைய கிருபை உங்களை ஆளும், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பேன், என் பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும் என்று திட்டமாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் என் சுவிசேஷத்தை, உங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது, பாவம் மன்னிப்பு, சாபம் நீங்கி, வியாதி நீங்கி, பாவம் இருள் நீங்கி, வெளிச்சம் வந்திருக்கிறது, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை உலகத்துக்கு போய் சொல்லுங்கள், நோய் நீங்கி இருக்கிறது என்று போய் சொல்லுங்கள் என்று கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தில் படிங்க. அவர் கடைசியாக பரமேறி போகும்போது லூக்கா 24:50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது இயேசு என்ன செய்தார்? 2 கைகளிலும் ஆணியில் அடிக்கப்பட்டு, போன வாரம் சொன்னேன் இல்லையா, அவருடைய இடது கையில் ஆணி, வலது கையில் ஆணி, அவருடைய கால்களில் ஆணி. இதெல்லாம் என்னது? மரம் சாபம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். அவருடைய இடது கையை குறித்து நீதிமொழிகள் 3:16 என்ன சொல்லுது? அவருடைய இடது கையில் என்ன இருக்குது? செல்வமும் கனமும் இருக்கிறது. அவருடைய வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது.
அவருடைய கால்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவருடைய பாதம் தொட்டு வணங்கின ஆசீர்வாதம். எப்ராயிம் வெறியன், அவனுடைய பெருமையின் கிரீடம் காலால் மிதிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்போ பெருமை என்னது? மனிதன் பெருமை கொள்ளக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை தருகிறார். பிசாசு பெருமை உள்ளவனாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவருடைய பெருமையினால் அவன் கீழே தள்ளி போட்டார் அவர். ஆகவே நமக்கு அதெல்லாம் சொல்லுது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றுமே என்னால் உண்டானதல்ல, இது பிசாசினால் உண்டானது, உலகத்தின் பிசாசினால் உண்டானது. அதன் ஆசை இச்சைகள் ஒளிந்து போகும், என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தான் சோத்திரம். இப்படிப்பட்ட கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையிலும் சாபத்திலும் கிடந்த மனிதனுக்காக ஆசீர்வாதமும் அதாவது செல்வமும் கனமும் உள்ள இந்த கரத்தை, இடது கையை சிலுவையில் ஆணிக்கு கொடுத்தார். மரத்தில் அறைந்தார்கள். ஆகவே வலது கையில் தீர்க்காயுசு உடையவர் 33 வயசில், வாலிப இளம் வயசில் அவர் சிலுவையில் உனக்காக எனக்காக சிலுவையில் அவர் மரித்தார். அவர் நம்முடைய பெருமை எல்லாவற்றையும், நம்முடைய சுய பெருமைகளை அழித்து போடுவதற்காக அந்த சாபத்தை நீக்க. ஏன்னா பெருமை உள்ளவர்கள் தேவனிடத்தில் போக முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய பெருமை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய காலில் அவர் ஏற்றுக்கொண்டு, காலில் சிலுவையில் ஆணி அடித்து அங்கே வைத்து அவரை ரத்தம் சிந்தி மரித்தார். ஆகவே இதனால் என்னாச்சு? கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்கிறபடி, மரத்தில் தூக்கப்பட்ட அவனை சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்முடைய எல்லா சாபத்தையும் அவர் தீர்த்து விட்டார். அழிலே சொல்லுவோம் பார்ப்போம். நீங்களாக்கி நம்மை ரட்சித்தார் என்று எழுதியிருக்கிறது. நீங்களாக்கி நம்மை ரட்சித்தார். ஆகவே பாவ சாபம் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி போட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். இதெல்லாம் யார் செய்வா? யார் சொல்லுவா? சொல்லுங்க. தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மை கோடான கோடி. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். இப்பொழுது அவர் மரித்தோர் உயிரோடு எழுந்து நம்ம எல்லாம் மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து விட்டார். அதை தான் சொல்லுது கலாத்தியர் எபேசியர் புத்தகத்தில் 1:3 படிங்க. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, ஆவிக்குரிய என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை, முதலாம் ஆதாம் எல்லாத்தையும் இழந்து வெறுமையாக நிற்கிறான். 2ஆம் ஆதாமாய் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்துட்டார். மனுஷ ரூபத்தில் இருக்கிறாரு. சாத்தானுக்கு இவர் கர்த்தர்னு தெரியல. ஆனால் இவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியர். எரேமியா, எசேக்கியா, ஏசாயா மாதிரி இவர் ஒரு ஊழியக்காரர். அவள் தான் ஜனங்க நினைக்கிறாங்க, பிசாசுக்கு அவ்வளோதான் தெரியுது. அதனால தான் இயேசுவை பார்த்து சொன்னால், நீங்கள் என் காலில் விழுந்து கும்பிட்டுட்டீங்கன்னு வணங்கிக்க, சாஷ்டாங்கமாக இருந்து வணங்கிக்க இயேசு, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏசு சொல்கிறாரு, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது. அப்பாலே போ சாத்தானே என்று துரத்தி விட்டார். இன்றைக்கு உலகத்தில் செல்வம், ஆஸ்தி, சொத்துக்களை யாராச்சும் காட்டி என்னை கும்பிட்டினா உனக்கு தரேன்னா உளுந்துருவா மனுஷன். ஆனால் இயேசு அப்படி விழவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். இயேசுவுக்கு தெரியும், இவன் ஆதாமுக்கு நான் கொடுத்ததை திருடிட்டான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவர் எதுக்கு வந்தாரோ அதை அவர் செய்கிறார். ஆகவே சோத்திர திருடங்கையிலிருந்து இப்போ வஞ்சகமாக திருடிட்டான்ல, அவன் கையிலிருந்து அதை பிடுங்கி எடுக்கணும். அதுக்காகத்தான் இப்போ அவர் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறாரு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். அந்த ரகசியம் உனக்கு எனக்கு இன்னைக்கு வெளிப்படுது. ஆனால் அன்னைக்கு மறைக்கப்பட்டிருந்தது. மகிமையின் கர்த்தர் அவர் என்பது தெரிந்திருந்தால் அவர்கள் சிலுவையில் அவரை அறைந்திருக்க மாட்டார்கள். அறையணும். அதனால் மக்களுக்கு ரட்சிப்பு தருவார், ஆனால் சாத்தானுக்கு ரட்சிப்பு தரவே மாட்டார். அருமையான தேவப்பிள்ளைகள், அவர் உன்னதத்தில் ஏறி சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். அவன் ஆசீர்வதிக்காதது ஒன்றுமே இல்லை. சகலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். எல்லாத்தையுமே ஆசீர்வதிச்சு, ஆமாம், அவர் வச்சிருக்கிறார். அவர் கையில் கொடுத்தா. ஏன் தெரியுமா? முதல்ல ஆதாம் கையில் கொடுத்த காட்டி இவன் ஏமாந்து மறுபடியும் யார் கையில் விட்டுட்டான்? சாத்தான் கையில் கொடுத்தான். அதனால் இப்போ கர்த்தர்
என்ன செய்கிறாரு, தேவன் தன்னுடைய குமாரன் கையிலேயே கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட போய் குமாரனை வணங்குகிறவன் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. குமாரனை நேசிக்கிறவன், குமாரனை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், அவனுக்கு சகல ஆசீர்வாதமும் குமாரன் கையில் வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லாமல் அவருடைய பாதத்தில் வச்சுட்டார். ஆகவே சபையாகிய திருச்சபைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, அவர் அதை சபைக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா, நம்முடைய ஜெபமெல்லாம் என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, ஒரு வீடு கொடுங்க, ஒரு பஸ்ஸு கொடுங்க, கார் கொடுங்க, ஒரு இது மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, இந்த கடன் அடையணும், இதுதான் நம்மளுக்கு வேண்டும்னு வேண்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எல்லாமே உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், நீ விசுவாசித்து எடுத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுவாமா. நீ ரட்சிப்பை எப்படி எடுத்துக்கிட்ட? விசுவாசத்தினால என்ன செய்த, ரட்சிப்பை எடுத்துக்கொண்ட. இது இலவசமானது, விசுவாசத்தை கொண்டு நீ எடுத்துக்கிட்ட. அதே மாதிரி விசுவாசத்தை கொண்டு என்னிடத்தில் இருக்கிற உனது ஆசீர்வாதம், உனக்காக நான் மீண்டும் மீட்டு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கிறார். அதனால தான் பவுலுடைய ஜெபமெல்லாம் அப்படி இல்லை. பவுலுடைய ஜெபம் எப்படி தெரியுமா, நீங்கள் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். உங்களுக்கு இயேசுவானவர் பிதாவுடைய குமாரன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார், அதை நீங்கள் எப்படி எடுப்பது என்ற அந்த மனக்கண் திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்களே எடுத்துக்குவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் நீங்கள், அதுக்கு தான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அது படிங்க, எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஒரு காலத்தில் உன்னதம் அப்படின்னு சொன்னாவே எங்கே இருக்கும், பரலோகம். செத்து போனால் எங்கேயோ இருக்கிற ஒரு தூரமாக இருக்குது, கண்ணு கெட்டாத தூரத்தில். அங்கே போய் தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ உன்னதம் என்பது என்னன்னா, தேவன் வாசம் பண்ணும் இடம் உன்னதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கண்ணை மூடனா அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் இருப்போம், அதே மாதிரியே இப்போ விசுவாசித்தால் உடனே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் உன்னதம் எங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது. உன்னதம் என்ன எங்கே இருக்குதுன்னா நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்குது. உலகத்தில் இருப்பவர்களும் நமக்கு உள்ளிருக்கிறவர் பெரியவர். தேவன் வாசம் பண்ணும் இடம் எங்கே இருக்குதுன்னா இப்போ நம்முடைய உள்ளம், நம்முடைய மனம், நம்மையே தேவனுடைய ஆலயமாக்கி ஆலயத்துக்குள்ளே அவர் உன்னதர் வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால் தேவன் இப்பொழுது தூரத்தில் இல்லை, அவர் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், நமக்கு உள்ளேயே இருக்கிறார். அதான் உன்னதம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய ஆண்டவரை அறிவதற்கு அவருடைய சத்துவம், வல்லமை, அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர் சகலவற்றையும் நம்முடைய கால்களுக்கு கீழே வச்சிருக்கிறார். அவ்வளோதான். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை எடுத்துக்கொள்வதற்கான விசுவாசத்தை உடைய ஒரு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். அதான் மனக்கண் திறக்கப்படணும். இந்த 2 கண் இல்லை, இன்னொரு கண் இருக்குது, 3வது கண் விசுவாச கண், அது திறக்கப்படணும். ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் பார்க்கணும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 15-17 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒரு சம்பவம் இருக்குது. சிரியா தேசத்தினுடைய ராஜா என்ன செய்கிறான், இஸ்ரவேல் மேலே சண்டைக்கு வந்து தோற்று போயிட்டு திரும்பி போயிடுறான். எப்போ அவன் சொல்கிறான், எவனோ ஒருத்தன் நமக்கு என்ன பண்ணுறான், நம்ம ரகசியத்தை எல்லாம் போய் வெளியில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒருத்தனும் இல்லை ராஜா, அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் எலிசா என்று ஒருவன் இருக்கிறான், ஒரு தீர்க்கதரிசி. அவன் நீ உன்னுடைய பள்ளி அறையில் உன் மனைவி கூட குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தால் கூட போய் அதை கூட என்ன செஞ்சிருவான், ராஜா கிட்ட சொல்லிடுவான், இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லிடுவான். அந்த மாதிரி இருக்குது. அவன் தான் இதுக்கு விஷயம். அப்படியானா அவனை பிடிச்சிட்டு வரலான்ட்டு வராங்க. அங்கே வந்து